அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன், அரசி, கோமதி 3 பேரும் சேர்ந்து கதிரோட கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போயிட்டு நம்ம பிள்ளைய என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி புலம்பிக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட் மினிட் வரையும். இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்து, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, கொஞ்சம் பொறுமையா இருமா, என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு உள்ள ஜட்ஜி வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும், நாமளா எதையாச்சும் பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அரசியுமே கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்காங்க. ஏன்னா கோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப புது இடம், அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால ரொம்ப யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆறுதலும் தைரியமும் நம்ம அரசுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. இப்படி இவங்க எல்லாருமே கோர்ட்டில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்கிற அந்த நேரத்தில் தான் நம்ம முத்துவேல், சக்திவேல், குமார் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக வராங்க. வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவங்கள பார்த்து நம்ம குமார் ஒரு பக்கம் ஒரு மாதிரி டெரராக நிற்கிறாரு. இவளால் தான் நம்ம ஜெயிலுக்கு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு குமார் நிற்கிறாரு. ஆனால் நம்ம பாண்டியனோட மனசுக்குள்ளே வந்து அவங்க அத்தை கேட்ட விஷயம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் தான் பொண்ணுக்கு அநியாயம் பண்ண குமார் எல்லாம் வெளியே இருக்கவே கூடாது அப்படிங்கிற முடிவில் அவர் ஒரு பக்கம் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம முத்துவேல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லாயரை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த கேஸில் இந்த டைம் குமார் வந்து ஜெயிலுக்கு போகவே கூடாது, கேஸ் நமக்கு சாதகமாக தான் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாயர் இருப்பக்கும், சார் நான் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், அதே சமயத்தில் அவங்க தேவையில்லாத திரும்ப குமார் மேலே எந்த ஒரு பழியும் போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குமார் ஜெயிலுக்கு போக மாட்டார், ஈஸியாக வெளியில் கொண்டு வந்தாலும் கேஸை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் முத்துவேல் ஒரு பக்கம் ரொம்ப கோவப்படுறாரு. இந்த பாண்டியன் குடும்பத்தால் தான் நம்ம புள்ள ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு பக்கம் கோவமாக இருக்காங்க. ஆனால் முத்துவேல் பண்ணுறது எதையுமே புரிஞ்சுக்காத சக்திவேல் வந்து என்ன பண்ணான்னா, எப்படியும் அண்ணன் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்க போகிறாரு, அவங்க பொண்ணுக்கு ஒன்றுன்னா துடிக்கிற அளவுக்கு நம்ம பையனுக்குன்னா அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் யோசிக்கிறாரு. இந்த எண்ணத்தை எல்லாம் முறியடிக்கிற விதமாக நம்ம முத்துவேல் வந்து கண்டிப்பாக குமாரை வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.